இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த திருட்டுக்கோட்டுங்கள்லாம் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அவள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவள் வந்துட்டு லேடி ஹிட்லர், அவள் பக்கத்தில் யாரும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கம் ரம்யாவை தான் காமிச்சிட்ருக்காங்க. ஆஃபீஸில் ஒருத்த ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. சொடக்கு போட்டுங்க வா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் வரது கூட தெரியாமல் அப்படி என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் என் ஒய்ஃப் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா, டெலிவரி டைம், அதனால தான் நான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே இடமே கிடையாது, இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு நான் வேலையில் மட்டும் தான் கவனம் செலுத்தணும், இனிமேல் வந்துட்டு அதை பற்றி யோசித்தேன்னா அவ்வளோதான், இதான் லாஸ்ட் வார்னிங், உனக்கு வந்துட்டு வேலை பார்க்குறது தானே சம்பளம் கொடுத்துருக்கேன், உங்கள் வீட்டில் பேசுகிறதுக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்க மேனேஜர், இனிமேல் இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாரும் மொபைலில் வந்துட்டு வாங்கி வச்சுருங்க, வீட்டுக்கு போகிறப்ப தான் வந்துட்டு மொபைலில் கொடுக்கணும், எல்லாத்தையும் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் இவங்களாம் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட, என்ன இந்த டைம் இங்கே வந்துட்டு ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்க, மேடம் லேபர்ஸ் யாரும் சரியா இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா வெளியிலேருந்து ஆள் எடுத்து வந்துட்டு ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி சாக்கெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கிளம்ப, மேனேஜர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அதாவது ஆனந்த் அந்த வில்லியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம்மா. அடுத்து சொல்கிறாங்க, அந்த கம்பெனிக்கு நான் அமுச்சு விட போகிறேன் கார்த்தி அப்படின்னு சொல்ல, அத்தாடி நீங்கள் சொல்லும்போதே அவளை நினைக்கும் போது எனக்கே வந்துட்டு பொறாமையாக இருக்குது, கண்டிப்பாக கார்த்தியால் அந்த கம்பெனியில் தாக்கு பிடிக்கவே முடியாது, துண்டை கணும் துணியை கணுன்னு ஒடியார போகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ஆமாம் அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிட்டேன், இருங்க நானே ரம்யா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்யா கால் பண்ண, அந்த பக்கம் ரம்யா ஃபோன் எடுக்கிறாங்க. ஹாய் ஆனந்த் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்கேன், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் ஃபேவர் வேணும் அப்படின்னு சொல்ல, என்னது அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு என்கிட்ட ஃபேவர் வேணுமா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, பேர் வந்துட்டு கார்த்திக், என்னோட தம்பி மாதிரி, அவனுக்கு வந்துட்டு உன்னோட கம்பெனியில் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, உன்னோட கம்பெனியில் இல்லாத வேலையா என்கிட்ட இருக்க போது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இல்லை அவனை என் கம்பெனியில் சேர்த்தானே ஏதாவது சலுகை அது இதுன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும், அவனை வந்துட்டு கண்டிக்க முடியாது, அதனால தான் உன் கம்பெனியில் வந்துட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறதாக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி வர சொல்ல அப்படின்றாங்க. இன்னொன்று ஒன்று, என் தம்பி மாதிரி அப்படின்றதுக்காக நீ அவனுக்கு சலுகைலாம் கொடுக்க தேவையில்ல, தப்பு பண்ணால் உடனே வேலையை விட்டு எடுத்துரு அப்படின்னு சொல்ல, அதை நீ சொல்லையே தேவை கிடையாது, என்னை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஆனந்த் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு தீபா மார்க்கெட் போயிட்டு வந்துகிட்டு இருக்கா. அதை மீனாட்சி மைதிலையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு தீபா எங்கே போன அப்படின்னு கேட்க, இல்லைக்கா அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் இல்லையா, அது மட்டும் கிடையாது, கேண்டீன் சாப்பாடு அவர் கொஞ்சம் ஒத்துக்கல போல, அதை சொல்ல முடியாமல் தவிக்காரு, அதனால தான் அவருக்காக இந்த மாதிரி காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி என்னென்ன வாங்கியிருக்க அப்படின்றாங்க, முருங்காய் அப்புறமேரி முருங்கைக்கீரை எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஃபுல்லாக முருங்காயாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்கே ஒரு பாட்டி வித்துட்டு இருந்தாங்க, இதெல்லாம் சத்துன்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. என்னக்கா முருங்காய் சொன்னது இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, முருங்காய் பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்ல, முருங்கால அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ தத்தி ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவே வளரல, பாட்டை பற்றி தெரிஞ்ச உனக்கு இதை பற்றி தெரியல, எங்கள் பாரு தீபா காதலேருந்து பாட்டு வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, அக்கா நீங்கள் என்ன நல்லா தான் ஓட்டுறீங்க, ரெண்டு பேரும் ஏதோ சொல்லி சிரிக்கிறீங்க, என்ன இது அப்படின்னு சொல்ல, இங்கே வா காதல ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த ரகசியத்தை சொல்ல, போங்க கான்ட்டு நீங்கள் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, தீபா நான் நடைமுறையே சொன்னேன், இதில் என்ன மோசம் வேண்டி கிடக்கு, மோசம் சரி விடும், ஹஸ்பண்டுக்கு கொடுத்த அசத்து, முருங்காயாக இருந்தா என்ன எதாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்ல, போங்கக்கா நான் அதுக்காகலாம் வாங்கிட்டு வரல, அந்த பாட்டி சத்துன்னு சொன்னதுனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. இப்போ தான் அத்தை உன்னை மருமகளை ஏற்றுக்கிட்டாங்களே, நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலை அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அபிராமி வராங்க. என்னாச்சு எதுக்கு என் மருமகளை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, நான் கிண்டல் பண்ணல மைதிலி தான் கிண்டல் பண்ண அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்ல, நீ எதுக்குப்பா என் மருமகளை கிண்டல் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை முருங்காயாக வாங்கிட்டு வந்தா அதான் சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, முருங்காயை என் ஹஸ்பண்டு கூட முருங்கானா பிடிக்கும், கல்யாணம் புதுசில் முருங்காய் சாம்பார் வச்சுக்கூடுன்னு அரிப்பாரு அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்படியா குடும்பமே அப்படித்தானே அப்படின்னு சொல்லி சிரிக்க, இதுக்கு எதுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி நாங்களும் வேலை இருக்குது கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி மீனாட்சி கிளம்பிடுற, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி மட்டும் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அபிராமி வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்க, தீபா வந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு வேலைக்கெல்லாம் கிளம்பி வராங்க. அபிராமி வந்துட்டு வேண்டுறாங்க, கடவுளே என் பையன் 4வது நாள் வேலைக்கு போகிறான், ராஜா மாதிரி வந்துட்டு வாழ்ந்தவன் இப்போ என் லேபராக கஷ்டப்படுறான், அவன் கூட நீங்கள் தான் இருக்கணும், சவாலை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்ட. அடுத்து வந்துட்டு கார்த்தி வேலைக்கு போகிற நேரத்தில், கார்த்தி ஒரு நிமிஷம் இரு, நீ இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு போவேனா அப்படின்னு சொல்ல, அபிராமி வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன ஆனந்த் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கம்பெனியில் வேலை பார்க்க வைக்கணும்னு நீ பிளான் பண்ணிட்டியா, எதுக்கு நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவனை இன்னுமே வந்துட்டு ஓனராக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நானும் சில பேரை கண்டிக்க தான் செய்கிறேன், நான் வந்துட்டு எந்த சலுகையுமே நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ எடுத்துக்கலாம், ஆனால் அவங்க உனக்கு வந்துட்டு
ஓனர் மாதிரி மரியாதை எல்லாம் கொடுக்க தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதை நான் என்றைக்குமே வந்துட்டு ஏற்றுக்கிட்டது கிடையாது. நானும் உங்களை கண்டிக்க தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது. அப்பா வந்துட்டு ஓனராக இருந்தப்போ எனக்குன்னு எந்த சலுகையும் கிடைச்சதில்ல. அது மாதிரி நீ வேற ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நீ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச வேணாம், நீ மைண்டில் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பேசுகிறேன், நீ அது நல்லாவே புரியுது. சரி இப்போ நான் வேறு கம்பெனியில் வேலை செய்யணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் ஃப்ரெண்டு கம்பெனி தான் ரம்யா விஸ்வநாதன், அவகிட்ட நான் உன்னை பற்றி எல்லாமே பேசிட்டேன், நீ அந்த கம்பெனியில் போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுக்க கார்த்தி பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.